நீதிமொழிகள் 420. நீதிமொழிகள் 1:7 படி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்றபடி உமக்கு பயப்படும் போது ஞானத்தை தருகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 421. நீதிமொழிகள் 1:33 படி, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 422. நீதிமொழிகள் 2:6 படி, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 423. நீதிமொழிகள் 3:5-6 படி, என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது என் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 424. நீதிமொழிகள் 3:9-10 படி, என் பொருளாலும் என் எல்லா விளைச்சலின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது என் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பி என் ஆலையில் திராட்சரசம் புரண்டோட பண்ணுகிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 425. நீதிமொழிகள் 5:21 படி, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 426. நீதிமொழிகள் 6:20-22 படி, என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் என்ற உம்முடைய நீதிமொழிகளுக்காக கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 427. நீதிமொழிகள் 8:8-9 படி, கர்த்தாவே, உம் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை, அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 428. நீதிமொழிகள் 8:13 படி, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் வெறுக்கச் செய்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 429. நீதிமொழிகள் 10:3 படி, நீதிமான்களை பசியினால் வருந்தவிடாத கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 430. நீதிமொழிகள் 10:6 படி, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்க வைக்கும் கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 431. நீதிமொழிகள் 10:7 படி, நீதிமானுடைய பேரை புகழ்பெற்று விளங்கச் செய்கிற கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 432. நீதிமொழிகள் 10:24 படி, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 433. நீதிமொழிகள் 10:30 படி, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 434. நீதிமொழிகள் 11:8 படி, நீதிமானை இக்கட்டி நின்று விடுவிக்கிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 435. நீதிமொழிகள் 11:28 படி, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஆகவே கர்த்தாவே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 436. நீதிமொழிகள் 14:26 படி, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆகவே என் தேவனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 437. நீதிமொழிகள் 15:25 படி, விதவையின் எல்லையை நிலைப்படுத்துகிற கர்த்தரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். 438. நீதிமொழிகள் 18:10 படி, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆகவே கர்த்தாவே,
உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். பிரசங்கி 439. பிரசங்கி 3:11 படி, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 440. உன்னத பாட்டு 5:10 படி, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களில் சிறந்த என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 441. உன்னத பாட்டு 5:11 படி, என் நேசர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருளாயும் காகத்தை போல கருமையுமாயிருக்கிறது. ஆகவே என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 442. உன்னத பாட்டு 5:12 படி, என் நேசருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. ஆகவே என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 443. உன்னத பாட்டு 5:13 படி, என் நேசருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. ஆகவே என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 444. உன்னத பாட்டு 5:14 படி, என் நேசருடைய கரங்கள் படிகப்பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. ஆகவே என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 445. உன்னத பாட்டு 5:15 படி, என் நேசருடைய கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. ஆகவே என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 446. உன்னத பாட்டு 5:16 படி, என் நேசருடைய வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். என் நேசரே என் சிநேகிதரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 447. உன்னத பாட்டு 7:10 படி, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஆகவே என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 448. உன்னத பாட்டு 8:6 படி, என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்கிற என் நேசரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.